ஒரு கணவன் தன் மனைவி மீதுள்ள பாசத்தில் ஆசையாக வாங்கி கொடுத்த நகைகளை ஒரு மாமியார் ஈவு இரக்கமே இல்லாமல் கொடூரமாக கழட்டி எறியும் கொடுமையை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? சிந்து மற்றும் சிவாவின் காதலுக்கு நடுவில் இந்த மகாலட்சுமி செய்யும் சதி வேலைகள் எப்போதுதான் முடிவுக்கு வரும்? அதேபோல தன் தந்தை கண் கலங்கி கை கூப்பி கெஞ்சி அழுதும் கூட கொஞ்சம் கூட மனம் இறங்காமல் பிடிவாதமாக இருக்கும் பைரவியின் வாழ்க்கை அடுத்து என்னவாக போகிறது என்று பல நெஞ்சை பிழியும் காட்சிகளோடு இன்றைய சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியல் எபிசோட் மிகவும் பரபரப்பாக முடிந்து இருக்கிறது. வாருங்கள் எபிசோடின் ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்தது என்று மிக விரிவாக பார்க்கலாம். இன்றைய எபிசோடின் ஆரம்பத்திலேயே பைரவி மற்றும் சிந்து இருவருமே ஒன்றாக உட்கார்ந்து மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பைரவி கையில் ஒரு சிறிய பெட்டியை வைத்துக்கொண்டு அதை திறந்து பார்க்கிறாள். அதில் மிகவும் அழகான தங்க கொலுசு, தங்க வளையல்கள் மற்றும் ஒரு தங்க செயின் என பல நகைகள் இருக்கின்றன. இதை பார்த்ததும் பைரவிக்கு முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். சிந்துவை பார்த்து, உனக்காக சிவா டாக்டர் இவ்வளவு ஆசையாக தங்க நகைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து இருக்கிறாரா? உண்மையிலேயே இதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் மெல்ல மெல்ல உன்னை புரிந்து கொண்டு உனக்காக நகைகள் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு வந்து விட்டார். இதுவே பெரிய விஷயம் தான் என்று மிகவும் பெருமையாக சிந்துவை பார்த்து கூறுகிறாள். சிந்துவுக்கும் முகத்தில் வெட்கமும் சந்தோஷமும் கலந்த ஒரு சிரிப்பு இருந்தாலும் அவளுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. சிந்து பைரவியை பார்த்து, எனக்கு என்னவோ பயமாக தான் இருக்கிறது. அன்னபூரணி அத்தை என்னை இன்னும் முழுமையாக மருமகளாக ஏற்றுக் கொள்ளவே இல்லை. அவர்கள் என்னை எப்போது மன்னித்து ஏற்றுக் கொள்வார்கள் என்று தெரியவில்லையே என்று கவலையாக கேட்கிறாள். அதற்கு பைரவி, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே சிந்து. அன்னபூரணி அத்தை மிகவும் நல்லவர்கள். அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை மனதார ஏற்றுக் கொள்வார்கள் என்று சிந்துவிற்கு ஆறுதல் கூறுகிறாள். இப்படி சிந்துவின் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக மாறி வருவதை நினைத்து பைரவி சந்தோஷப்படும் இந்த நேரத்தில் சிந்து பைரவியின் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறாள். சிந்து பைரவியை பார்த்து, என் வாழ்க்கை தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. அதேபோல நீயும் ஆறுமுகம் மாமாவோடு சேர்ந்து வாழ வேண்டும். நீங்கள் இருவரும் எப்போது சேர்ந்து வாழ்வீர்கள் என்று நான் அந்த கடவுளிடம் தினமும் வேண்டி கொள்கிறேன் என்று மிகவும் உருக்கமாக கூறுகிறாள். ஆனால் ஆறுமுகம் என்ற பெயரை கேட்டதுமே பைரவியின் முகம் அப்படியே கோபத்தில் மாறுகிறது. அவளுடைய கண்களில் நெருப்பு பறக்கிறது. பைரவி சிந்துவை பார்த்து, வேண்டாம் சிந்து, நீ எனக்காக எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டாம். இந்த வேண்டுதல் என்றைக்கும் நிறைவேறப் போவதில்லை. நான் ஆறுமுகத்தோடு சேர்ந்து வாழும் பேச்சுக்கே இடமில்லை. என்ன இருந்தாலும் சரி, நான் அவன் கூட வாழ மாட்டேன் என்று மிகவும் பிடிவாதமாக கூறுகிறாள். ஒரு பெண்ணை நேசிப்பது மட்டும் உண்மையான அன்பு இல்லை. அந்த பொண்ணு வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது தான் உண்மையான அன்பு. ஆனால் ஆறுமுகம் இதுவரைக்கும் ஒரு முறை கூட நான் அவன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றவே இல்லை என்று மிகவும் ஆதங்கத்தோடு கூறுகிறாள். இதை கேட்ட சிந்து, ஆறுமுகம் மாமா அன்னபூரணி அத்தைக்காக தானே உன் கழுத்தில் தாலி கட்டினார். அதில் அவருடைய தப்பு என்ன இருக்கிறது? நீ ஏன் அவரை புரிந்து கொள்ள மறுக்கிறாய் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பைரவி எதையும் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் இல்லை. அவளுக்குள் இருக்கும் கோபமும் ஏமாற்றமும் அவளை அப்படி பேச வைக்கிறது. நான் இந்த வீட்டில் இறுதி வரை இருக்கப் போவதில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவனை விட்டு பிரிந்து சென்று விடுவேன். அதுதான் எனக்கு நிம்மதி. என் வாழ்க்கையை இனிமேல் யாராலும் மாற்ற முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபமாக எழுந்து சென்று விடுகிறாள். இந்த சகோதரிகள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்ததை வெளியே மறைந்து நின்று மிகவும் வஞ்சகமான எண்ணத்தோடு மகாலட்சுமி ஒட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். சிந்துவிற்கு சிவா தங்கம் வாங்கி கொடுத்தான் என்ற விஷயத்தை கேட்டதுமே அவளுக்கு தலை கால் புரியவில்லை. அவளுடைய உடம்பெல்லாம் கோபத்தில் எரிகிறது. இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று தான் நேரம் காலம் பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் மகன் சிவா இவளுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கிறானா? இதை நான் சும்மா விட மாட்டேன் என்று மனசுக்குள் கொடூரமாக திட்டம் போடுகிறாள் பைரவி. அங்கிருந்து சென்றதும் சிந்து மிகவும் சந்தோஷமாக சிவா வாங்கி கொடுத்த அந்த தங்க கொலுசை
தன் கால்களில் ஆசையாக அணிந்து கொள்கிறாள். பின்பு அந்த தங்க வளையல்களை கைகளில் போட்டுக்கொண்டு கழுத்தில் அந்த தங்க செயினையும் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் தன்னை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறாள். தன் கணவன் தனக்காக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த நகைகளை அணியும் போது எந்த ஒரு மனைவிக்கும் ஏற்படும் அதே சொல்ல முடியாத அளவற்ற மகிழ்ச்சி சிந்துவின் முகத்திலும் தெரிகிறது. அப்படி ஆசையாக நகைகளை அணிந்து கொண்டு வீட்டின் சாமி அறையில் இருக்கும் விளக்கிற்கு தீபம் ஏற்றி மனதார சாமி கும்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அந்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய புயல் போல அதிவேகமாக மகாலட்சுமி வருகிறாள். அவளுடைய கண்களில் சிந்துவின் மீது உள்ள வெறுப்பும் வன்மமும் அப்பட்டமாக தெரிகிறது. நேராக சிந்துவின் முன்னால் வந்து நின்று, டேய் என்னடி என்னமோ கழுத்து நிறைய தங்கம், கையில் தங்கம், காலில் தங்கம்னு போட்டுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் உனக்கு யாருடி வாங்கி கொடுத்தது என்று மிகவும் மிரட்டலான தொனியில் கேட்கிறாள். சிந்து மிகவும் பயந்து போய், இது எல்லாமே சிவா தான் அத்தை, எனக்காக வாங்கி கொடுத்தார் என்று நடுங்கியபடியே சொல்கிறாள். இதை கேட்டதும் மகாலட்சுமிக்கு கோபம் தலைக்கேறுகிறது. மகன் உனக்கு வாங்கி கொடுத்தானா? இந்த வீட்டிற்கு தக்கிடுதத்தம் செய்து மருமகளாக வந்தவள் தானே நீ. இந்த வீட்டின் மருமகளாக இருப்பதற்கோ அல்லது சிவாவின் மனைவியாக இருப்பதற்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை. சிவாவின் மனைவி என்ற தகுதி இருந்தால் மட்டும் தான் நீ இதையெல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும். உனக்கு யாருடி இந்த உரிமையை கொடுத்தது என்று மிக கேவலமாக வார்த்தைகளை விட்டு சிந்துவை திட்டுகிறாள். சிந்து கண்களில் கண்ணீர் வழிய, அத்தை அப்படி சொல்லாதீர்கள் என்று கெஞ்சுகிறாள். ஆனால் மகாலட்சுமி எதையும் கேட்காமல், உனக்கு தங்கம் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு சிவா வந்து விட்டானா என்று ஆத்திரப்பட்டு கத்துகிறாள். உடனடியாக அந்த நகைகளை எல்லாம் கழட்டி கீழே வைக்குமாறு மிரட்டுகிறாள். சிந்து மிகவும் வலியில் துடிக்கிறாள். ஆசையாக கணவன் வாங்கி கொடுத்த நகையை இப்படி ஒரு மாமியார் இரக்கமே இல்லாமல் கழட்டச் சொல்கிறாளே என்று சிந்துவின் இதயம் சுக்குநூறாக உடைகிறது. சிந்து அழுதுகொண்டே தன் கழுத்தில் இருக்கும் செயினை கழட்டுகிறாள். பின்பு கைகளில் இருக்கும் வளையல்களையும் கால்களில் இருக்கும் கொலுசையும் கழட்டி மகாலட்சுமி கையில் கொடுக்கிறாள். அப்போது மகாலட்சுமி இன்னும் அடங்காமல், உன் கழுத்தில் கிடக்கும் அந்த தாலியையும் கழட்டி வைட்டி என்று மிக கொடூரமாக சொல்கிறாள். இதை கேட்டதும் சிந்துவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள், இந்த தாலி என் கணவர் எனக்கு கட்டியது. அவர் வந்து கழட்ட சொன்னால் கூட நான் கழட்ட மாட்டேன். எனக்கு உயிர் போனாலும் இந்த தாலியை மட்டும் நான் கழட்டவே மாட்டேன் என்று அழுதுகொண்டே மிகவும் உறுதியாக கூறுகிறாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அன்னபூரணி அத்தை அங்கே வந்து மகாலட்சுமியை தடுத்து நிறுத்துகிறார். என்ன மகாலட்சுமி, இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் அழுது கொண்டு இருக்கிறாள், நீ அவளை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துகிறாயே என்று கேட்கிறார். ஆனால் மகாலட்சுமி, நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த நகைகளை எல்லாம் பிடுங்கி கொண்டு கோபமாக சிவாவின் அறைக்கு செல்கிறார். சிவா தன் அறையில் மிகவும் அமைதியாக லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போது மகாலட்சுமி புயல் போல அறைக்குள் நுழைந்து அந்த தங்க நகைகளை எல்லாம் சிவாவின் முன்னால் தூக்கி வீசுகிறாள். சிவாவுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்க்கிறான். மகாலட்சுமி சிவாவை பார்த்து, என்னடா நினைத்து கொண்டு இருக்கிறாய்? உன் மனதில் நீயா முடிவு செய்து அந்த சிந்துவிற்கு தங்கம் வாங்கி கொடுப்பாயா? அக்கா அன்னபூரணிக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் நீ எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. அதிலும் குறிப்பாக உன்னை ஏமாற்றி கல்யாணம் செய்து கொண்ட அந்த சிந்துவிற்கு நீ எந்த நகையும் வாங்கி கொடுக்கவே கூடாது. அவளை நான் இந்த வீட்டின் மருமகளாக ஏற்றுக் கொள்ளும் வரை நீ இதுபோல எதுவும் செய்யக்கூடாது என்று மிக கடுமையாக எச்சரிக்கிறாள். சிவா எதுவும் பேச முடியாமல் தன் தாயின் இந்த கொடுமையான செயலை பார்த்து தவித்து போய் நிற்கிறான். அவன் ஆசையாக தன் மனைவிக்கு வாங்கி கொடுத்த நகைகள் இப்படி கட்டிலில் அனாதையாக கிடப்பதை பார்த்து அவனுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் மன வலியும் ஏற்படுகிறது. அடுத்த காட்சியில் பைரவி கோவிலுக்கு சென்று இருக்கிறாள். அங்கே அவளுடைய அப்பா அவளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். தன் மகளை பார்த்ததும் அந்த வயதான தந்தை ஓடி வந்து பைரவியை கட்டி பிடித்து தேம்பி தேம்பி அழுகிறார். பைரவி, அப்பா அழுகாதீர்கள், என்னாச்சு என்று பதட்டமாக கேட்கிறாள். அதற்கு அந்த தந்தை, என் நிலைமையை பார்த்து நீயே புரிந்து கொள்ள மாட்டியா பைரவி? நீ ஏம்மா இப்படி பிடிவாதமாக இருக்கிறாய்? நீ ஆறுமுகத்தை கல்யாணம் செய்து கொண்டதில் இருந்து அவன்
கூட வாழவே மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறாய். இதனால் வெளியே தலை காட்ட முடியாமல் நான் எவ்வளவு அவமானம் படுகிறேன் தெரியுமா? என் வாழ்க்கையே இருண்டு விட்டது என்று கண்ணீர் மல்க கூறுகிறார் ஆறுமுகம். பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவன் மனசு குழந்தை மாதிரி. அவனை புரிந்து கொண்டு நீ அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி என்று கைகூப்பி கண்ணீர் விட்டு கெஞ்சுகிறார் ஒரு தந்தை தன் மகளின் நல்வாழ்விற்காக. இப்படி அழுது கெஞ்சுவது பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் பைரவியின் மனசு கொஞ்சம் கூட மாறவில்லை. அவள் தன் அப்பாவை பார்த்து, அப்பா, தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். எனக்கு ஆறுமுகத்தை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவன் என்னிடம் நிறைய போய் சொல்லி விட்டான். எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழும் எண்ணமே இல்லை. இன்னும் 6 மாதத்தில் எனக்கு வேலை கிடைத்து விடும். நான் நேராக பெங்களூர் சென்று செட்டிலாகி விடுவேன். அங்கே சென்று என் வாழ்க்கையை நான் தனியாக பார்த்து கொள்கிறேன். என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று மிகவும் கல்நெஞ்சக்காரி போல பேசி விடுகிறாள். இதை கேட்ட அந்த தந்தை அப்படியே உடைந்து போகிறார். என்னம்மா இப்படி சொல்கிறாய்? உன்னை கல்யாணம் செய்து கொடுத்து நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தால் இப்படி 2 மகள்களின் வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிறதே. கடவுளே, நீ ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாய் என்று கடவுளை பார்த்து கதறி அழுதுவிட்டு தன் காரில் ஏறி மிகவும் மனவேதனையோடு அங்கிருந்து செல்கிறார். பைரவி தன் அப்பா அழுது கொண்டு செல்வதை பார்த்து மனதிற்குள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அவளுடைய கோபமும் பிடிவாதமும் அவளை அப்படி நிற்க வைக்கிறது. இதோடு இந்த எபிசோட் மிகவும் பரபரப்பாக முடிகிறது. நாளைய எபிசோடில் கட்டாயம் பல எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கப் போகிறது. முதலாவதாக, சிவா தன் தாய் சிந்துவை இப்படி அவமானப்படுத்தியதை நினைத்து மிகவும் குற்ற உணர்ச்சியில் தவித்து சிந்துவை தனிமையில் சந்தித்து அவளுக்கு ஆறுதல் கூறி அந்த நகைகளை மீண்டும் அவளுக்கு அணிவித்து தன் காதலை வெளிப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, பைரவி பெங்களூர் செல்ல போகும் இந்த அதிர்ச்சியான தகவல் எப்படியாவது ஆறுமுகத்திற்கு தெரிந்து அவன் நெஞ்சம் உடைந்து பைரவியை திருத்த ஏதேனும் ஒரு அதிரடியான முடிவை எடுப்பான் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக, இந்த மகாலட்சுமி இதோடு நிற்காமல் சிந்துவை நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு துரத்த அந்த டிஎஸ்பி சஞ்சய் அல்லது சினேகாவை வைத்து மிகவும் ஆபத்தான ஒரு சதிவலையை பின்னப் போகிறாள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிந்து மற்றும் பைரவியின்